ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்பிரண்ட்ஸ். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அண்ட் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஆஸ்பிரண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்டு நம்மளுடைய ஆப்பில் பேங்க் எக்ஸாமுக்கான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, குவான்ட் செக்ஷனில் 35 கொஸ்டினுக்கு 30 மார்க் தான் இருக்குது. அந்த 5 மார்க்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து ரீசனிங் செக்ஷனில் 40 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே கீ ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசனிங் எபிலிட்டி தான், சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுவாங்க. என்னென்ன அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் நான் சொல்லிடுவோம் இப்போ, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒரு ரஃப் கால்குலேஷனாக ஒரு அட்டெம்ப்ட், டீசெண்டான அட்டெம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் மாடரேட்டாக கேட்பாங்க, ஒரு சில வருஷம் ஈஸியாகவே கேட்டுருவாங்க. ஓரளவுக்கு மாடரேட்டாக கேட்குறாங்க அப்படின்னா 18 இருந்து ஒரு 22 வரை அப்படிங்கிறது நீங்கள் டார்கெட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை டிஃபிகல்ட்டாக கேட்டால் 14 to 16 நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். பட் 18லேருந்து 22ன்றது அச்சீவபிளான ஒரு விஷயந்தான் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை. ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டினில் உங்களால் ஒரு 25ல் இருந்து 28, 30 எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மினிமம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுட்டாங்க, ஒரு சில ஷிஃப்ட்லாம் கஷ்டமாக கேட்பாங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் 22 கேட்டுக்கலாம், ஓகேங்களா? எல்லா ஷிஃப்ட்ஸ்லும் ஆப்டியே டஃப்பாக கேட்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் லிஸ்னிங்கே டஃப்பாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. எது உங்களுக்கு டஃப்பாக கேட்டிருக்கக்கூடியதில் அந்த மினிமம் 22, ஆப்டினா மினிமம் ஒரு 14, 16 அந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்குவோங்க கொஞ்சம், சரிங்களா? பட் ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாமே இந்த ஐபிபிஎஸ் பிஓக்குன்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் கேட்டால் இவ்வளோ அட்டெம்ப்ட் டார்கெட் பண்ணுங்கள். கிளியர் ஆகிறதுக்கு இவ்வளோ மார்க் தேவைப்படுதோ இல்லையோ அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் லெவல் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ஒரு 12லேருந்து 15 அக்யூரேட் அட்டெம்ப்ட், டோட்டல் அட்டெம்ப்டில் வந்து நான் அட்டெம்ப்டை சொல்லிடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 20ல் இருந்து 22 அட்டன் நெகட்டிவ்லாம் போயிட்டு ஒரு 15+ மார்க்ஸ் வந்தால் குட், ஓகே தான். அதுக்குன்னு 12எல்லாம் வந்தால் பாஸ் பண்ண முடியாதுன்னா 10 மார்க்ஸ் வந்தால் கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும். செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளோ வைக்கிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகிட்டு மற்ற செக்ஷனில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணால் போதும். சில நேரங்களில் செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக வச்சு உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க, அதனால் நான் 15 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? சில நேரங்களில் அது 8ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 11ஆக இருக்கலாம். செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்காச்சு நீங்கள் இங்கிலீஷில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணே ஆகணும், கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி 2 ஆஃப் பெஸ்ட்டு, ஓகேங்களா? 44 ஒரு 25, ஓகேங்களா? 65 60 to 65 தான் இதில் வந்து நல்லா 100% அக்யூரேஸாக அட்டன் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய அட்டெம்ப்ட்டு, ஓகேங்களா? இங்கே 69 வரும், பட் ஆனால் இந்த இங்கிலீஷில் நிறைய தப்பாகிடும், ஓகேங்களா? நான் அக்யூரேட் அட்டெம்ப்ட் சொல்கிறேன். ஒரு 65ல் இருந்து 70க்கு கொஞ்சம் இம்பாசிபிளாக தெரியும், ஓகேங்களா? பட் ஆனால் அவ்வளோ டார்கெட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 62ல் இருந்து 65 டார்கெட் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் பண்ணலாம். சேஃப் ஸ்கோர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இதை விட கம்மியாக தான் வரும். ரீசனிங் செக்ஷன் உங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறும், டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி. 65 அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஈஸியாக இருந்தால் 70 வரை கூட அட்டன் பண்ணுங்கள், எவ்வளோனா அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அந்த 65 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஆனால் கஷ்டமான பேப்பரில் 56, 58 அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து கிளியர் பண்ணவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானும் ஒரு டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கம்மியான அட்டம் கொடுத்து கிளியர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அது ஒரு வருஷம் நடந்திருக்கு, பாஸ் ரொம்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது ஒரு டைம் நல்ல அட்டம் கொடுத்து நார்மலைசேஷனில் மார்க் குறைஞ்சும் இருக்குது. அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்காக இந்த அட்டெம்ப்ட். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து அதுக்குன்னு இவ்வளோ அட்டன் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளோ டார்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமை அப்பியர் ஆகுங்க.
மினிமம் இவ்வளோ அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இல்லையா நமக்கு? அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான நம்பர்ஸ் இது. பேப்பர் ஈஸியா இருந்தா இத விட அதிகமான அட்டெம்ப்ட் குடுக்கணும். கஷ்டமா இருந்தா இத விட கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட உங்களால கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட அடுத்த செக்ஷனுக்குள்ள போணும். உங்களால பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கா, ஈஸியா இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி சப்ஜெக்ட் வைஸா பார்த்தீங்கன்னா, அத எப்படி அச்சீவ் பண்றது? இப்போ ரீசனிங் செக்ஷன்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 25 கொஸ்டின் உங்களுக்கு பசில் அண்ட் சீட்டிங்கில தான் இருக்கும். ஓகேங்களா? 20லேருந்து 25 கொஸ்டின் ரீசனிங் எபிலிட்டில பசில் அண்ட் சீட்டிங் தான் இருக்கும். 10லிருந்து 15 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர் இருக்கும். பாருங்க சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன். சில இடங்களில் டைரக்ஷனுக்கு பதிலா பிளட் ரிலேஷன் கேட்பாங்க. சில இடங்களில் ஆர்டரிங் பசில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்செலேனியஸ் டெஃபினெட்லி 2 இல்லைன்னா 3 இருக்கும். பாருங்க 3 இருக்கு. ஓகேங்களா? எப்படி இந்த பேப்பரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு பெரிய பசிலோ இல்லை கஷ்டமாக இருக்கக்கூடிய பசிலோ எடுக்க வேண்டாம். எஸ்பிஐ பிஓலயே அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு செஞ்சிருக்கு. எல்லா ஷிஃப்ட்டும் ஈஸியாக இல்லை. ஒரு சில ஷிஃப்ட்டில் கஷ்டமாக இருக்கும், கால்குலேட்டிவாக இருக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு பசில் ஆன்சர் வரலன்னா பேனிக்கில் ஆகிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியோ சிலாஜிசத்தையோ நீங்கள் மிஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் இல்லை, பழைய பேட்டர்ன் சைனீஸ் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் இருக்கும். ஸோ அதை கூட கேட்டுருந்தாங்க ஒரு சில ஷிஃப்ட்டில். ஓகேங்களா? அதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், சைனீஸ் கோடிங் 5 மார்க்கு, சிலாஜிசம் 3 மார்க்கு, கம்பேரிசன் பேஸ்டு அந்த ரேங்கிங் பஸ்ஸில் 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 மிஸ்செலேனியஸ். புரியுதுங்களா? இந்த 3 மிஸ்செலேனியஸை எப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த பேக்காக வருது இல்லையா, 3 கொஸ்டின் 3 கொஸ்டின் 5 கொஸ்டின் ஸ்கோர் பூஸ்டராக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் முன்னாடியே அட்டன் பண்ணிடுங்க. இதை அட்டன் பண்ணிவிட்டு இப்போது இதிலிருந்து உங்களுக்கு 15 கொஸ்டினோ இல்லை 12 கொஸ்டினோ கேட்பாங்க ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து. அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பசிலுடைய கவுண்ட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போது 4 பசில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு சில இடத்துல 5 பசில் கூட கேட்பாங்க. அதில் ஒரு 3 மார்க் இந்த சட்டை நம்பரை கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 பசிலில் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு டெசிக்னேஷன் பசில் ஈஸியாக இருக்குன்னா அதை அட்டன் பண்ணுவேன். சீக்வென்ஸ் பஸ்ஸில் விட ஃப்ளோர் வித் ஃப்ளாட் இல்லாமல் ஃப்ளோர் ப்ளஸ் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நெக்லிஜ் பண்ணலாம். சீக்வென்ஸ் பாக்ஸ் பசில் வித் வேரியபிள் ஒரு 5 பேர் வச்சு தான் கேட்பாங்க, இல்லைனா 6 பேர் வச்சு தான் கேட்பாங்க, டபுள் வேரியபிள் அப்படிங்கிறதுனால பாக்ஸு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சர்க்குலர் சீட்டிங். நான் இதில் ஃப்ளோர் ப்ளஸ் ஏஜ் வர்றதுனால இது டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் இருந்து உங்களுக்கு 12லேருந்து 13 மார்க் கிடைக்கும். இந்த ஷிஃப்ட்டுக்கு 11 மார்க் கிடைச்சிருக்கு. எதுக்கு? இந்த ஸ்கோர் பூஸ்டரில் 11 மார்க்கு, 2 பசில் 10 மார்க்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து 21 கொஸ்டின் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி ஆச்சு ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட் காட்டினால அதில் இருந்தால் 22 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு 4 மினிட்ஸுக்கு மேலே இருந்தால், இல்லை 5 மினிட்ஸுக்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த பசிலுக்கு போகலாம். இப்போ இதில் நான் சீக்வென்ஸ் பசிலும் போஸ்ட் பசிலும் செலக்ட் பண்ணிட்டேன், இதுதான் அட்டன் பண்ண போகிறேன்ட்டு. அதை அட்டன் பண்ணி 5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, இல்லை 4 நிமிஷம் இருக்குது, என்னால் அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அட்டன் பண்ணி அதை ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுவேன். அது இல்லை அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே அதை அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவேன். ஆட் மேன் அவுட், மீனிங்ஃபுல் வேர்ட், பேர் டெஸ்ட், அதில் இந்த மீனிங்ஃபுல் வேர்டை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுவேன். ஓகேங்களா? இதில் இந்த இப்போ 4 நிமிஷம் இருக்கா, இதில் ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு நிமிஷம் எடுத்தால் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மினிட் நீங்கள் சும்மா உட்கார்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன ஆகிடும்னா 24 அப்படின்னு செக்யூர்டான அட்டெம்ப்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் நல்லா ஸ்பீடாக போடுவீங்க 5 நிமிஷத்தில் இல்லை 4 நிமிஷத்துக்கு
அது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். ஓகேங்களா? சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த கடைசி பேனிக்ல பசில் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க நெறைய பேரு. அப்போ அந்த டைம் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு ஒரு பசில் கம்ப்ளீட் பண்றதுக்கு. அந்த பசிலும் ஈஸியா இருக்கு. 3 மினிட்ஸ்ல 2 மினிட்ஸ்ல போற பசில்லாம் நெறைய இருக்கும். அந்த மாரி பசில் அப்டின்னா அத போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மார்க் போங்க. உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் கம்மியா இருக்கு. 4 நிமிஷம் தான் இருக்கு அப்டின்னா, நீங்க சிங்கிள் மார்க் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடும். அதனால தான் நான் இத ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேக்டா இருக்கக்கூடிய ஸ்கோர் பூஸ்டர், பிக் தி 2 ஆர் 3 பசில்ஸ் ஆர் சீட்டிங் அண்ட் கோ டு தி ஸ்கோர் பூஸ்டர். அதாவது சிங்கிள் மார்க் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? இப்படி அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ரீசனிங் நான் சொன்னேன் இல்லையா? அந்த 25லேருந்து 28 டார்கெட் பண்றது, அது கிடைச்சிரும். மினிமம் நீங்க 22லேருந்து 25 செக்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த செக்ஷன். உங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட் ஆர்டர் நான் சொல்லலையோ, இந்த ஆர்டர்ல வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஹஸ்பண்ட்ஸ். நான் அத பத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்புறமா லேட்டரா. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரைட்டு. அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் உங்களுக்கு நம்பர் சீரியஸ். நம்பர் சீரியஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கவர் ஆகும். இந்த ஷிஃப்ட்ல 8 தான் கவர் ஆயிருக்கு. 8 to 10 கொஸ்டின் இந்த அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக், நம்பர் சீரியஸ் அப்படி இல்ல அப்படின்னா ராங் நம்பர்ல உங்களுக்கு கவர் ஆயிடும். இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண போறீங்க. சில பேருக்கு ராங் நம்பர் வராது. அவங்க லாஸ்ட்ல அட்டெம்ப்ட் பண்றீங்க. அப்போ ஆப்டிடியூட் செக்ஷனுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்கோர் பூஸ்டரை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அது 8ல இருந்து 10 மார்க்ஸ்க்கு 10 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கவர் ஆகும். மார்க் இல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஐ வந்து உங்களுக்கு 10 to 12 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அந்த 10 to 12 கொஸ்டின்ல ஒரு 8 to 9 கொஸ்டின் ஆச்சு மினிமம் நீங்க அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு டிஐல ஒவ்வொரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். அதை நீங்க உங்களுடைய பிராக்டிஸுக்கு தகுந்த மாதிரி, இல்ல அவங்க எந்த லெவல்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்பயே ட்ரை பண்றீங்களா, இல்ல லேட்டர் வந்து மத்த கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ணி ட்ரை பண்றீங்களான்றது உங்களுடைய விருப்பம். பட் ஒவ்வொரு டிஐலயும் 4 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அந்த 4 கொஸ்டினை டெஃபினட்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிடணும் கொஞ்சம் குயிக்கா. சரிங்களா? 2 டிஐ கண்டிப்பா கேட்பாங்க. சில நேரங்களில் கேஸ்லெட் 5 மார்க்குக்கு வரும். சில நேரங்களில் கேஸ்லெட் 3 மார்க் வரும். சில நேரங்களில் கேஸ்லெட் கேட்கவே மாட்டாங்க. அதற்கு பதிலா அரித்மெட்டிக் கேட்டுருவாங்க. இந்த இடத்துல 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 மார்க்க ஸ்கோர் பூஸ்டர்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து 8 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஸ்கோர் பூஸ்டர் 10 மார்க் கேட்டிருந்தா கேஸ்லெட் 3 மார்க்குக்கு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? அதற்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட் மாறும். ராங் நம்பர் கேட்டிருக்காங்கன்னா ஈஸியாக கேட்கறது ஒரு டைப் இருக்கு. ராங் நம்பரை கஷ்டமாக கேட்கறது ஒரு டைப் இருக்கு. ராங் நம்பர் கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னா அந்த ஷிஃப்ட்டில் ஒரு 15, 16, 17 அட்டெம்ப்ட் பண்ணாலே நல்ல அட்டெம்ப்ட்டு. 15 நல்ல அட்டெம்ப்ட்னு கூட சொல்லலாம். கஷ்டமான ராங் நம்பர் கேட்டு ப்ளஸ் உங்களுக்கு டிஐலையும் நிறைய கால்குலேட் கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா, ராங் நம்பர் மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. மத்ததெல்லாம் ஈஸியா இருக்குன்னா 17 கொஸ்டின் டீசென்ட்டான அட்டெம்ப்ட். 2மே கஷ்டமா இருக்குன்னா 15 அட்டெம்ப்ட் டீசென்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதுல எப்படி அச்சீவ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் அட்டெம்ப்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் டிஐல 8 கொஸ்டின். இங்க ஒரு 8, இங்க ஒரு 8, 16 மினிமம் கவர் ஆயிடும். 10 கேட்டிருந்தாங்கல்ல 10 ஒரு 8, 18. அரித்மெட்டிக்ல நான் சொல்லியிருந்தேன் 5லேருந்து 7 டாபிக் நீங்க படிங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 to 3 கொஸ்டினுக்கு அரித்மெட்டிக்கை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க அந்த டைம் இந்த 8 டிஐ கொஸ்டின் அப்புறம் ஸ்கோர் பூஸ்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல எய்தர் நீங்க அந்த டிஃபிகல்ட்டா இருந்த டிஐ கொஸ்டினை ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நல்ல அரித்மெட்டிக் வரும் அப்படின்னா நீங்க அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணலாம். அங்க பசில் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேஸ்லெட்டை அட்டெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ற அளவுக்கு டைம் இருக்கு கடைசியில அப்படின்னா மட்டும் கேஸ்லெட்டை தொடுங்க. இல்லைன்னா கேஸ்லெட்டை தொடாதீங்க. நீங்க அது இன்கம்ப்ளீட்டா போயிட்டீங்க, எடுத்துட்டு இன்கம்ப்ளீட்டா போயிட்டீங்கன்னா அந்த 4 மினிட்ஸ்க்கு மேல அந்த 4 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்ட்டா போயிடும். நீங்க அரித்மெட்டிக்ல 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்களானாவே அந்த மார்க் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு ஷியூரா அந்த கேஸ்லெட்டுக்கு ஆன்சர் தெரியும். அது ஆன்சர் எடுத்துருவீங்க. அண்ட் வித்தின் அவைலபிள் டைமுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிடுவீங்கன்னா மட்டும் அந்த கடைசி நேரத்துல கேஸ்லெட் எடுங்க. மத்தவங்க எல்லாம் நீங்க விட்ட டிஐ கொஸ்டின் அரித்மெட்டிக் போறது பெஸ்ட் ஆப்ஷன். பேஸ்ட் ஆன் அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க, நீங்க அதுக்கு ஆப்ட்டா இருக்கீங்களா? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா?
கேஸ்லெட்டுக்கு சொல்கிறேன். அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் கேஸ்லெட் எடுக்கிறோமா இல்லை அரித்மெட்டிக் போகலாமா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை பாருங்க, இந்த வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா பேராஜம்பிள். இதில் பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் மேட்ச் த காலம்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் ஆச்சு கவர் ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து ஸ்கோர் பூஸ்டர்னு சொல்லுவோம். ப்ளஸ் பேராஜம்பிளை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது பேராஜம்பிள் கிளிக் ஆச்சுன்னா 5 out of 5 எடுத்துடலாம். கிளிக் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு 2 கொஸ்டின் ஆச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பேராஜம்பிளை பொறுத்தவரை குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணும். உங்களால் டீகோட் பண்ண முடியல பேராகிராஃபை அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட் சென்டென்ஸை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து எகைன் ட்ரை பண்ணுங்கள் டைம் இருந்தால். சரிங்களா? அப்புறம் இந்த ஃபில்லர்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. ஃபில்லர்ஸ் அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் பேராஜம்பிள், இதுதான் நம்மளுடைய அக்யூரேசியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய டாபிக்ஸ். அதுக்கு அடுத்து ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். ஆர்சியை பொறுத்தவரை நமக்கு டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் டைம் இருந்தால் இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். சில பேர் ஆர்சியை ஃபுல் பேராகிராஃபும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. சில பேர் டேரெக்டாக கொஸ்டினில் போய் ஆன்சர் பண்ணுவாங்க. கொஸ்டினில் போய் பார்த்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மெத்தட். டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அட்டன் பண்ணுறவங்க எல்லா கொஸ்டினும் அப்படியே ஆர்டராக அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கிராமர் நல்லா வரன்றவங்க கிராமரை, எரர் டிடக்ஷன், வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸுக்கு பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பிள் மட்டும் காமனாக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுதான் உங்களுடைய ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வொக்காபுலரி பவருக்கு தகுந்த மாதிரி ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க் வரும். உங்களுடைய ரீடிங் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஆர்சியில் மார்க் வரும். அண்டு உங்களுடைய கிராமர் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்லேயும் சென்டென்ஸ் கரெக்ஷன்லேயும் உங்களுடைய ஸ்கோர்ன்றது அக்யூரேசியாக எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு மார்க் கிடைக்கும். 5 அட்டன் பண்ணால் ஒரு 4 கிடைக்கும், 3 கிடைக்கும், 3.25 அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு அது நாலேஜ் இல்லைன்னா 2 தான் கிடைக்கும். ஒரு சில நேரங்கள் அதை கூட கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ரீடிங் இருந்தால் ஆர்சி, கிராமர் இருந்தால் எரர் ஸ்பாட்டிங். அது வந்து அடிஷ்னலாக அந்த இப்போ நான் சொன்னாலேயே பேஸ்னா என்ன? வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஃபில்லர்ஸு, ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இது காமன் ஃபார் ஆல். இது வந்து ஒரு 12 மார்க்லேருந்து ஒரு 14, 15 மார்க் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அந்த டாபிக்ஸ்லேருந்து. அதை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சால் எரர் ஸ்பாட்டிங்கில் மார்க், ரீடிங் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் அந்த இன்டைரக்ட் ஆர்சியில் அண்ட் பேராஜம்பிளாக கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான அட்டன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போயே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அண்டு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரை போக வேண்டாம். அட்டெம்ப்ட் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நம்ம ஆப்பில் மெயின்ஸ்க்கான கோர்சஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டுருக்கோம். அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.